வணக்கம். மில்லட் மகாராணி மதுரையிலேருந்து சுமதி பேசுகிறேன். இன்றைக்கி வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் செய்கிற மாதிரி சிக்கன் கிரேவி எப்படி செய்யலாம்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வந்து சிக்கன் கிரேவி பண்ண போகிறேன். அதுக்கு 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கு, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள் எடுக்கணும், 1 ஸ்பூன் மல்லித்தூள், அப்புறம் 1 ஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் 21 வகையான மசாலாக்கள் சேர்ந்த குழம்பு மசாலா தூள் வந்து 2.5 ஸ்பூனு, அப்புறம் 1 ஸ்பூனு காஷ்மீரி சில்லி கலருக்கு, அப்புறம் ஒரு 1/4 மூடி தேங்காயை திக்காக பால் எடுத்து வச்சுருக்கேன், தேங்காய் பால், 3 தக்காளி பழம், 2 பெரிய வெங்காயத்தை கோல்டன் ப்ரௌனில் வறுத்து வச்சுருக்கேன். இது வந்து ரெஸ்டாரண்ட் சைடில் செய்கிறதுக்கு அந்த கலர் வர்றதுக்கு இந்த ஆனியனை வந்து ப்ரௌன் கலராக வைக்கிறது. அது 2 வெங்காயத்தை ப்ரௌன் கலராக வறுத்து வச்சுருக்கேன். அப்புறம் 1 ஸ்பூன் கசகசாவும் ஒரு 15 முந்திரியும் ஊற வச்சுருக்கேன். இப்போ வந்து இது 3ஐயும் பேஸ்ட் பண்ணிக்கிறணும். தக்காளி, வெங்காயம், கசகசாவையும் பேஸ்ட் பண்ணிக்கணும். கசகசா, முந்திரி, வதக்கி வச்ச வெங்காயம், தக்காளி இதெல்லாம் ஃபைன் பேஸ்ட் அரைச்சிட்டு வந்துடுறேன். தக்காளி, இந்த வெங்காயம் கோல்டன் ப்ரௌனில் வதக்கி வச்சுருந்தது, முந்திரி, கசகசா இதெல்லாம் அரைச்சி விழுது மாதிரி கொண்டு வந்துட்டேன். ரெஸ்டாரண்ட் சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்கு 100 கிராம் அளவுக்கு நல்லெண்ணெய் இது காயட்டும். கோல் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன், கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போ சின்ன வெங்காயம் நறுக்கினது 100 கிராம் சேர்த்துக்கிறேன். இது நல்லா வதங்கிக்கணும், நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வதங்கிடுச்சு. அதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை வாசனை பேஸ்ட்டு. இப்போ வந்து இந்த 1 கிலோ சிக்கனை சேர்த்துக்கிறேன். இப்போ கறிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ சிக்கன் வதங்கிடுச்சு. இதில் வந்து 1 ஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் குழம்பு மசாலா, 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், மல்லித்தூள் 1 ஸ்பூனு, ஒரு 1/2 ஸ்பூனு காஷ்மீரி சில்லி இதெல்லாம் சேர்த்து இந்த எல்லா மசாலாக்களும் கறியில் படிகிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். ரோஸ்ட் பண்ண ஆனியன், தக்காளி, முந்திரி, கசகசா இந்த பேஸ்ட்டையும் சேர்த்துக்கிறேன். அது நல்லா கலந்துக்கிடுவோம். இப்போ கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிடுவோம். 1/2 செம்பு தண்ணி, அதாவது 400 ml தண்ணி. இது சேர்த்து கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டேன். இப்போ மூடி வச்சு ஒரு விசில் வந்ததும் குறைச்சி வச்சு 5 நிமிஷத்தில் அமர்த்திடணும். ஸ்டீம் 5 நிமிஷம் ஆகிடுச்சு, ஸ்டீம் அடங்கிடுச்சு. இப்போ ரெஸ்டாரண்ட் சைடில் சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. தேங்காய் பால் ஊற்றி 1 நிமிஷம் கொதிக்க விடணும். திக்கான தேங்காய் பால் ஊற்றிட்டு 1 நிமிஷம் கொதிக்க வச்சு பாத்திரத்தில் மாற்றிக்கணும். சுவையான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ தேங்காய் பால் ஊற்றி நல்லா ரெடி ஆகிடுச்சு. பாத்திரத்துக்கு மாற்றிக்கிடலாம். இப்போ சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ஹோட்டல் ஸ்டைலில் மல்லி இலைகள் தூவிக்கிட்ட தயார். ஹோட்டல் சைடு சிக்கன் கிரேவியை வந்து இப்போ என் பொண்ணு டேஸ்ட் பண்ணி காமிப்பாங்க. இன்றைக்கி என் பொண்ணு சென்னையிலேருந்து வந்திருக்காங்க. இந்த ஹோட்டல் சைடு சிக்கன் கிரேவியை வந்து இப்போ டேஸ்ட் பண்ணி காமிப்பா. பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது, டெம்டிங்காக இருக்குது. ஃபஸ்ட்டு சிக்கன் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். சாஃப்டாக இருக்குது, சூப்பராக வெந்திருக்கு, நல்லா ஜூஸியாகவும் இருக்குது சிக்கனும். குழம்பு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். கிரேவியை சூப்பராக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. போய் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ட மாதிரியே இருக்குது. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஸ்டைலில் நீங்களும் சிக்கனை வெங்காயம்லாம் வதக்கி எல்லாம் போட்டு இந்த மாதிரி ஸ்டைலில் பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட சந்திக்கிறேன். வணக்கம்.